இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் பக்தியுள்ள கலீஃபா தனது பக்தியாலேயே கொல்லப்பட்டார். கிபி 644 மதீனா நகரம். உஸ்மான் இப்ன் அஃபான் 3வது கலீஃபாவாக பதவி ஏற்கிறார். அவர் நபி முஹம்மதுவின் நெருங்கிய தோழர். குரானின் இறுதி வடிவத்தை தொகுக்கிறார். ஸ்பெயின் முதல் மத்திய ஆசியா வரை இஸ்லாமிய பேரரசை விரிவாக்குகிறார். 10 ஆண்டுகளாக மக்கள் அவரை வணங்குகிறார்கள். ஆனால் அவர் தனது உமையாத் குலத்தவர்களுக்கு முக்கிய பதவிகளை வழங்குகிறார். மற்ற பழங்குடியினர் கோபமடைகிறார்கள். எகிப்து மற்றும் ஈராக்கிலிருந்து கிளர்ச்சியாளர்கள் வருகிறார்கள். கிபி 656 அவர்கள் அவரது வீட்டை வாரக்கணக்கில் முற்றுகையிடுகிறார்கள். பதவி விலக வேண்டும் என்று கோருகிறார்கள். உஸ்மான் போராட மறுக்கிறார். தனது மத பதவி தன்னை பாதுகாக்கும் என்று நம்புகிறார். கிளர்ச்சியாளர்கள் வீட்டுக்குள் நுழைகிறார்கள். அவர் குரான் வாசித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அவரை கொல்கிறார்கள். அவரது இரத்தம் புனித நூலின் பக்கங்களில் பட்டுவிடுகிறது. பக்தியால் அழிக்கப்பட்ட பக்தியுள்ள கலீஃபா உஸ்மான் இப்ன் அஃபான்.